शारदे करुणानिधे सरलानवाम्ब सदा जना शारदे करुणानिधे सकलानवाम्ब सदा जना 82 அபினவ வித்யாதீர்த்த மாஸ்டர் எனக்கு மந்திர உபதேசம் கொடுத்தார். சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுற ஒரு பாக்கியம் கிடைச்சது. எங்கள் ஆல் இண்டியா டூர் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ ஸ்ருங்கேரி சாரதா பீடாதிபதி ஜகத்குரு சங்கராச்சாரியாள் ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகள் துறவரம் பெற்று 50 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற ஆண்டு இந்த ஆண்டு. ஜகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகளுக்கு அவரது குருநாதர் ஜகத்குரு ஸ்ரீ அபினவ வித்யா தீர்த்த மகாசுவாமிகள் 1974ஆம் ஆண்டு அவர்களுக்கு ஸ்ருங்கேரியில் துறவரம் அளித்து அருளினார்கள். ஜகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகளுக்கு இந்த 50 ஆண்டுகளில் சேவை செய்கின்ற பாக்கியத்தை பெற்றவர்கள் சிலர். அவர்களுடைய மூலமாக பல விஷயங்களை, அனுபவங்கள், அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள், இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய சங்கர விஜயம் அலைவரிசையில அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பை நாங்கள் பெற்றோம். அந்த சந்திப்பினை இப்பொழுது வழங்க இருக்கிறோம். அதுல 4 முக்கியமானவர்கள், பிரம்மஸ்ரீ நாகேந்திர பட் அவர்கள், பிரம்மஸ்ரீ கிருஷ்ண பட் அவர்கள், பிரம்மஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அவர்கள், ஸ்ரீ சிவசங்கர் பட் அவர்கள். நாகேந்திர பட் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள். நமஸ்காரம். 1974 ஜகத்குரு ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகள் சந்நியாசம் பெற்றார்கள். அவர் சந்நியாசம் பெறுவதற்கு முன்னாலேயே நீங்க மடத்துல சேர்ந்துட்டீர்களா, இல்லை எப்ப ஜாயின் பண்ணி? மடத்துல 71 சேர்ந்தேன். 71 பாடசாலையில இருந்தேன். பாடசாலையில என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? அங்கே சாகித்யம், வேதம் எல்லாம் படிச்சுட்டு. அப்ப 74 நீங்க அவர் ஆச்சாரியோட சேவைக்கு வந்தேன். அப்போ ஆக மொத்தம் 1974 அதாவது சன்னியாசம் வாங்கி கொஞ்ச நாள் இல்லையா? ஆமா, ஒரு மாசம் கூட ஆகல. ஒரு 25 நாள் இருக்கு. ஓ, அதான் 1974 அவர் சன்னியாசம் வாங்கி 25 நாள்ல இருந்து வாங்கியதுல இன்றைய வரைக்கும் பெரிய ஒரு பாக்கியம். 50 வருஷமா நீங்க இருக்கு. இப்ப அவர்களுக்கு நீங்க ஆச்சாரியாளுக்கு தனிப்பட்ட முறையில சேவை செய்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சது. அதுலயே உங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் மாதிரி எல்லாம் சில சமயம் கிடைச்சிருக்கு இல்லையா? நான் சொல்றது கரெக்ட் நினைக்கிறேன். எப்படி எப்படி உங்களுக்கு கிடைச்சது ப்ரமோஷன்? சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அது 94 20 வருஷத்துக்கு பிறகு அது 94 இது கிடைச்சதுக்கு அப்புறம் எங்க ஆல் இண்டியா டூர் சிங்கேரிந்த கலந்து இது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த வருஷம் யாத்திரை. ஆச்சாரியர் பாரதி தீர்த்த மகாசுவாமிகள் ஆல் இண்டியா யாத்திரைன்னு பண்ணது அது ஒரு தடவை தான் இல்லையா? 1994 95 வரைக்கும். ஸோ இங்கேருந்து சிங்கேரியிலேருந்து கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லாம் அப்படி இங்கே பம்பாய் வழியா போங்க. ஜம்மு காஷ்மீர் போயிட்டு டெல்லிக்கு சாத்திர மாசத்துக்கு வந்தார். நீங்க காஷ்மீர்லாம் இருந்தீங்களா? நீங்க உங்களுடைய வேலை பூஜை, நித்தியம் காலையில பூஜை. நீங்க இந்த இந்தியா முழுக்க பூஜை பண்ணிருக்கீங்க. இந்தியா முழுக்க அத்தனை இடத்துல பூஜை பண்றதுக்கு ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல. ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல. தினசரி பூஜை பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது இப்ப இந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜையில கார்த்தாலம் முதல் கால பூஜை. அது சாதாரணமா எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? அது நான் 7-7:30 ஆரம்பிச்சேன். அது 1 மணி 12:30
ம். 1 மணி ஆயிடும் வரும்போது. 5 மணி நேரம் பூஜை. அதான் முதல் கால பூஜை முடிஞ்சு அப்புறம் ஸ்ரீசக்கர பூஜை. ம். அப்புறம் மத்தியானிக்கு பூஜை. சந்திரமௌலீஸ்வரருக்கு மத்தியானிக்கு பூஜை. 2வது கால பூஜை. 2வது காலம். 2 சேர்த்து பண்ணணும். ஆமா. அது முதல்ல வந்து உட்காந்தா எழுந்துக்க முடியாது. எழுந்துக்க முடியாது. 5 மணி நேரம். அப்ப எதுவுமே சாப்பிட்டுட்டு இல்ல, போயிட சாப்பிடுறது கிடையாது. சாப்பிடுறதுல குடிக்கிறதே இல்லை. ஓ, என்ன ஏதாவது குடிச்சா 5 மணி நேரம் இருக்க முடியாது இல்லையா? ஆமா. ஒன்றும் ஓ, எடுத்துக்கிறது. எதுவும் சாப்பிட முடியாது, எதுவும் குடிக்க முடியாது. காத்தால போய் 7:30 மணிக்கு உட்கார்ந்தா ஆமா 1 மணி 1:30 மணி நேரம். இப்ப இந்த ஸ்ரீசக்கர பூஜைன்னு சொன்னல, இந்த ஸ்ரீசக்கரமும் ஆதிசங்கர் கொடுத்துதான். ஆமா 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 ஆதிசங்கர் கொடுத்துதான். இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு ஜெகத்குரு வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜை ராத்திரி பூஜை பண்றாரு. ஆனா இப்ப காலையில பூஜையில நித்தியம் டெய்லி பண்ணணும். டெய்லி ஆகும். ஸ்ரீசக்கரத்துக்கு அபிஷேகம் உண்டு. அபிஷேகம் உண்டு. அதுக்கு ஒரு நவாவரண பூஜை வேற பண்ணுவார். இந்த நவாவரண பூஜைன்னா என்ன, எப்படி அது? அது 9 ஆவரண பூஜை இருக்கு. ம். அதுல ம். அது 9 ஆவரண பூஜை பண்ணி பண்ணுவார். அது நித்தியம் பண்ணும். அது நித்தியமே இருக்காது. வெள்ளிக்கிழமை அப்புறம் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா இருக்கும். பூர்ணிமை. இல்லை, இப்போ நவாவரண பூஜைனா அதுக்கு அடிஷ்னலாக ஏதாவது மந்திரங்கள்லாம் சொல்லணுமா? ஆமாம் ஆமாம். என்ன இப்போ நம்ம ஸ்ரீ சுக்தம் தவிர வேற ஏதாவது இருக்குதா? கடுகமாலை சொல்லி பூஜை பண்ணாரு. இப்போ இந்த நம்ம மண்டபம் பார்க்குறோம், சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுற அந்த மண்டபம், அதில் என்னென்ன சுவாமி விக்கிரகங்கள்லாம் இருக்கு? அதில் முதல்ல மேலே படியில் வந்து உமா மகேஸ்வரர் ஒரு பக்கம், நடுவில் சந்திரமௌலீஸ்வரர், அதுக்கப்புறம் ராஜராஜேஸ்வரி, அப்புறம் கீழே வந்து சீதாராமா, அப்புறம் நடுவில் சாரதாம்பாள், அப்புறம் வந்து வள்ளி தேவசேனா சுப்பிரமணியம், சீதாராம லக்ஷ்மண பரத சத்ருக்கு ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர கீழே படியில், அப்புறம் பாலாமடை சிவலிங்கம், அப்புறம் வியாசர் இருக்காரு. வியாசர் இருக்கு. அப்புறம் நவநீத கிருஷ்ணா சுப்பிரமணிய சுவாமி, இன்னொரு தண்டபாணி சுப்பிரமணியம் வேற இருக்கு. அப்புறம் கீழே வந்து ஆதிசங்கர் சின்னது, அப்புறம் 4 கணபதி இருக்கு வெள்ளியில, அப்புறம் தங்கத்துல, அப்புறம் ரத்னகர்ப்ப கணபதி, அப்புறம் வந்து இது சரஸ்வதி, லக்ஷ்மி சரஸ்வதி இருக்கு. இவ்வளவு விக்கிரகங்கள் இருக்கு, நமக்கு தெரியல. நம்ம இங்கேயும் தள்ளிருந்து பார்க்கும்போது தெரியல. இப்போ இந்த அத்தனை விக்கிரகங்களும் டெய்லி போடணுமா? அதாவது இந்த பக்கம் வந்து ஆதிசங்கர் இடது, இங்கேருந்து பார்க்கும் போது இடது பக்கம் ஆதிசங்கரர், வலது பக்கம் சாரதாம்பாள். அதை தவிர சொல்றேன் நீங்க? ஆமா ஆமா, அர்த்தம் இந்த மண்டபத்துல இவ்வளவு இருக்கு. இப்போ இந்த வெளியூருக்கு போனாலும் இந்த எத்தனையும் எடுத்தும் போறது, எதுவும் விட மாட்டோம். ஓஹோ. இப்போ இது தினசரி பூஜை பண்ணணுமா இது எல்லாத்துக்கும்? எல்லாம் காலைல முதல் கால பூஜை எல்லாத்துக்கும் போனேன். இப்போ கந்தம் வச்சுட்டு அக்ஷதை இது புஷ்பம் எல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் பூஜை பண்ண. ஓ, இதுல வந்து இப்போ ஒரு விசேஷம் நாள்னா அதுக்கு ஏதாவது அந்த விக்கிரகத்துக்கு தனியா எடுத்து பூஜை பண்ணுவீங்களா? விசேஷம் இது ராமநவமி அன்னைக்கு ராமருக்கு பண்ணவர், இது சுப்பிரமணிய சஷ்டி அன்னைக்கு சுப்பிரமணிய பண்ணுவார், அப்புறம் நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு நரசிம்மா, ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு ஸ்ரீகிருஷ்ண எல்லாம் அந்த விக்கிரகத்துக்கு, ஸ்ரீகிருஷ்ண ஜென்மாஷ்டமி இதெல்லாம் ஆச்சார பூஜை பண்ணுவார். இது சுப்பிரமணிய சஷ்டி அன்னைக்கு அர்ச்சகரை காலை பூஜை பண்ணுவார். ஓ, இதெல்லாம் எப்படி ஆதிசங்கர் காலத்துல இருந்தே வருதா? ஆமா, இல்ல அப்பப்போ சேர்ந்துருக்கா? அப்பப்போ சேர்ந்துருக்கலாம். ஓ, அப்ப இப்ப இந்த பாலாமடை சுவாமின்னா அது அந்த ஊர்ல பூஜை பண்ண முடியாதனால இங்க கொண்டு இங்க கொண்டு வந்து கொடுத்துரு, அதுவும் சேர்றது. ஆமா. ஸோ இப்போ இது அது சம்பந்தமான அத்தனையுடைய அஷ்டோத்திரமும் தெரிஞ்சிருக்கலாமா பூஜை பண்றவருக்கு? ஆமா, இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். ஆமா, தெரிஞ்சிருக்கு. ஓ, அப்போ அவ்வளோ அஷ்டோத்திரம் பண்ணணுமா? அதெல்லாம் டெய்லி பண்றது இல்லை, அந்த விசேஷ நாள்ல பண்ணுவார் எல்லாத்துக்கும். விசேஷ நாள். ஆமா. ஓ, டெய்லி சந்திரமௌலீஸ்வரத்துக்கு அஷ்டோத்திர பண்ணி பூஜை பண்ணுவார். அம்பாளுக்கு சஹசிரநாம திரிசதி அஷ்டோத்திரம் சொல்லி. இப்போ இந்த பூஜை பண்றவர் அவருக்கு வந்து மந்திர உபதேசம் ஆயிருக்கணும். ஆச்சாரியருக்கு கிட்ட மந்திர வாங்கிக்கணும். இப்போ நீங்க 1994 சொன்னேன், அப்போ வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சபோது உங்களுக்கு மந்திர உபதேசம் கிடைச்சது. ஆமா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மந்திர உபதேசம் ஆயிருக்கா? அதுக்கு முன்னாடி 82 ஜேஷ்ட அபினவ வித்யாதீர்த்த மாஸ்டர் எனக்கு வந்து மந்திர உபதேசம் கொடுத்தார். ஓ, அப்படியா? 1982. ஓ,
அது எங்க நடந்தது உங்களுக்கு? அது வந்து மெட்ராஸில் நடந்தது. ஓ, சென்னையில. சென்னையில். ஓ, எந்த சந்தர்ப்பம் அது? இது ஏதோ ஒரு கிரகணம் வந்து சந்திர கிரகணம். ஆ, அப்போ கொடுத்தாரு எனக்கு. சந்திர கிரகணம் கொடுத்தாரா? ஆமா, ஆமா. எங்க எங்க? அந்த சமுத்திரத்தில். சென்னை சமுத்திரத்துல உங்களுக்கு ஆமா, மந்திர உபதேசம் இருக்கு. ஆமா. ஓ, அப்ப ஆச்சாரம் சென்னை. அங்கே ஸ்தானத்துக்கு போயிருந்தாரு. ஆ, அப்போ எனக்கு மந்திர விஷயம் நான் கேட்டிருந்தேன். ஆ. அப்போ அன்னைக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. அன்னைக்கு கொடுத்தாரு. அப்ப இந்த கிரகணத்தன்னைக்கு மந்திர உபதேசம்னா அது கார்த்தாலையா இல்ல நைட். சந்திர கிரகணம் ராத்திரி? ராத்திரி. ராத்திரியே மந்திர உபதேசம்? 12 மணியோ 1 மணியோ என்ன இருக்கும். ஓ, அந்த மாதிரி டைம்ல கொடுப்பாளா? ஆமா. ஓ, கிரகணர்ஸ் காலத்துல கொடுத்தா விசேஷமா? ரொம்ப விசேஷம். ஓ, மந்திர உபதேசி வாங்கிறது கிரகண காலத்துல ரொம்ப விசேஷம். அப்போ உங்களுக்கு சென்னைக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அந்த ஒரு ஹிஸ்டாரிக் கனெக்ஷன் அது. ஸோ அந்த மந்திர உபதேசத்துக்கு அப்புறம் இது வந்து நீங்க சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்றதுக்காக உங்களுக்கு மறுபடியும் உபதேசம் மாதம் தானே கொடுத்தாரு. ஓ, இப்போ நீங்க எல்லா இடத்துக்கும் போயிருந்தீங்களே, நார்த் எல்லாம் போயிருந்தீங்க, அங்கெல்லாம் எப்படி கூட்டம் இருக்குது, ரெஸ்பான்ஸ் இருந்தது? பப்ளிக் எல்லாம் காஷ்மீருக்கெல்லாம் போயிருக்கேன்னு சொல்றேன். ஆரம்பிச்சது காஷ்மீரத்துல அவ்வளவு கூட்டம் கிடையாது. டெல்லியில ரொம்ப கூட்டம் இருந்தது. ஓ, நீங்க போன டெல்லியில சாதுர்மாசியமா? ஆமா, சாதுர்மாசம். 3 மாசம் அங்கே சாதுர்மாசம் நவராத்திரி அங்கே ரெண்டும் அங்கேயே நடந்தது. அப்போ பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாம் கூட எல்லாம் வந்திருக்காரு. எல்லாம் வந்திருந்தா. ஓ, அப்போ இங்கெல்லாம் இருந்தாலும் உங்களுடைய டைம் வந்து டெய்லி அந்த நீங்க எங்கேயும் நகர முடியாது. காலையில இருந்து அதனால காலை வேளையில எங்கேயாவது போறான்னா அங்க பார்க்க முடியாது. அப்படியே ஏதாவது முக்கியமான கஷேத்திரங்களுக்கெல்லாம் உள்ள கோவில் எல்லாம் தரிசனம் பண்ண முடியாது. ஆச்சாரியர் கூட விஸ்வநாதன் தரிசனத்துக்கு வெளி காலம்பரை 4:30 போயிருந்தாரு. அப்போ நான் ஆச்சாரியர் கூட போயிருந்தேன். மார்னிங் போயிருந்தாரா? வாரணாசியில. ஓ, அப்போ வந்து அன்னபூர்ணா பிரதிஷ்டை வந்து அப்போ இருந்தேன் நான். 77 அன்னபூர்ணா பிரதிஷ்டை. அன்னபூர்ணா பிரதிஷ்டமும் இருந்தில்ல நீங்க? நான் இருந்தேன். ஓ, அந்த சமயத்துல இருந்தேன். ஓ, அது திருப்பி இப்போ தரிசனம். அப்போ திருத்திர சாஸ்திர சண்டி நடந்தது அங்கே காசியில. அப்போ 15 நாள் இருந்தது கேம்ப். அப்போ அந்த கேம்ப்ல வந்து இது மகா கும்பாபிஷேகம் நடந்தது அலகாபாத். ஆமா, கும்பமேளா. அதுக்கு போயிருந்தோம். கும்பமேளா போயிருந்தீங்களா? கும்பமேளா எக்கச்சக்கமா கூட்டம் இல்ல? ஆமா, எக்கச்சக்கம். அது அமாவாசை மௌரிய அமாவாசைக்கு கும்பமேளா நடந்தது. அதுக்கு போயிருந்தேன். அதுக்கு 15 நாளுக்கு அப்புறம் பூரணமி அன்னைக்கு அல்ப கும்பமேளா, அர்த்த கும்பமேளா, அதுக்கு போயிருந்தேன். ஓ, அப்போ கேம்ப். இப்போ இந்த கும்பமேளா சமயத்துல இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் ஆச்சாரியோட அந்த ஷெட்யூல் டெய்லி அதுபடி நடக்கும். பூஜை எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் குறையாது. உங்களுக்கு தங்கறதுக்கு வசதியான இடம் எல்லாம் கிடைச்சதா? நல்ல இடம் மட்டமே கிடைச்சிருந்தது. அப்போ வந்து கவர்னர் சென்னாரெட்டி ஆச்சாரியோட கூட வந்து இது ஸ்நானம் பண்ணாரு அங்கே. ஓ, கவர்னரே கூட இருந்தா? கவர்னர் கூட. அது எந்த வருஷம் சொல்றீங்க? 1977. 77. ஓ, இது வந்து இந்த ஆல் இண்டியா யாத்திரை 1994. ஆமா. ஓ, இப்போ பூஜை எல்லாம் பண்ணும் போத இப்போ உங்களுக்கு நியமங்கள் எல்லாம் இருக்குல்ல, என்ன மாதிரி நியமங்கள் தேவை? ஒரு சிங்கேரி மடத்துல ரொம்ப சம்பிரதாயமான வந்த முறை ஜெகத்குருவே பூஜை பண்ற அந்த விக்கிரகங்களுக்கு பூஜை பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒரு அர்ச்சகருக்கு கிடைக்கிறது. அந்த அர்ச்சகர் அந்த பூஜை பண்ற மெத்தட் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். காலையில எதுவும் சாப்பிடக்கூடாது. ஒன்றும் சாப்பிட்டு ஒருவேளை யாராவது ஒருத்தர் சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், சாப்பிட்டா பூஜை பண்ணலாமா? சாப்பிட்டா பூஜை பண்ண முடியாது. சாப்பாடுனா நான் சாப்பாடு சொல்ல, ஒரு டிஃபன் சாப்பிட்றேன், டிஃபன் சாப்பிட்டு பூஜை பண்ண முடியாது. டிஃபன் சாப்பிட்டு அங்கே பூஜை பண்ண முடியாது. அங்க பூஜை பண்ண முடியாது. அங்கே பண்ணுவோம். டிஃபன் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை, அம்பாள் பூஜை அதெல்லாம் பண்ண முடியாது. சாரதாம்பாள் கோவில்லையும் பூஜை பண்ண முடியாது. ஆமா, டிஃபன் சாப்பிட்டாலும் பூஜை பண்ண முடியாது, சாப்பாடு சாப்பிட்டாலும் பூஜை முடியாது. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றாரு அளவோட முடியாது. ஸ்நானம் பண்ணி அந்த துணி நினைச்சிட்டு அப்புறம் மடியிலே காய போடணும். அது காய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் போடணும். பட்டு கட்டிக்கலாம். பட்டு கட்டிக்கல. பட்டு கட்டிக்கு இங்கேயும் பூஜை பண்ண முடியாது. பட்டு கட்டும் பண்ண முடியாதா? இங்கே கிடையாது. ஓஹோ, இங்கே துணி தான். பட்டு கட்டின்னு பூஜை பண்ண முடியாது. முடியாது. பட்டும் நாட்டாளோடு. அப்போ அந்த துணியை நினைச்சு நீங்க குளிச்ச பிறகு அந்த துணியை உணர்த்தணும். அதுக்கு ஏதோ மெத்தடாலஜி இருக்குல்ல, எவ்வளவு தடவை உதறணும். அது வந்து ஊர்ண வஸ்திரம், அந்த உண்ணை இருக்கு ஷாலுக்கு மட்டும் அந்த நேம்
எத்தனை தடவை உதறணும்? ஆமா, அது ஒரு தடவை கட்டிண்டாச்சுன்னா ஆ. ஊர்ண வஸ்திரம் சதா சுத்தம் ஊர்ணம் வாத்தேன சுத்தியன்னு சொல்லியிருக்கு. அது ஒரு தடவை கட்டிண்டாச்சுன்னா ம். மறுபடி கட்டுக்கிடேன் நான் இந்த உன்னைக்கு என்ன சொல்ல ஷாலுக்கு ஷால் தான் சொல்றோம். சரி, அது மறுபடி கட்டுக்கிடேன்னா நான் 2 தடவை எப்படி பண்ணிட்டு அப்புறம் கட்டிக்கிடும். இப்போ சாதாரண வேஷ்டி 10 நாள் முன்னால் நினைச்சு போட்டிருக்கோம், அதை கட்டிக்கலாமா? கட்டிக்கிறேன். ஆனால் நடுவில் யாரும் தொட முடியாது, தொடப்படாது. உணர்ந்ததை எடுத்துக்கலாம். ஆமா, எடுத்து யாரும் தொடக்கூடாது. அவங்க தொடக்கூடாது. அதை கட்டி மடியில இருக்கணும், யாரும் தொடப்படாது. அப்புறம் உங்களுடைய நித்திய அனுஷ்டானங்கள் சத்தியாவதனெல்லாம் பண்ணி ஜபங்கள்லாம் முடிச்ச பிறகுதான் வரணும். ஆமாம், முடிச்ச பிறகு ஸ்நானம் பண்ணி மறுபடி. ஸோ நார்மலா எந்த சாப்பாடும் ஒண்ணுமே சாப்பிடாம வந்து உட்காந்தா அப்புறம் 2 மணிக்கு சாப்பாடு கிடைக்குமா? 2 மணிக்கு 2 மணி ஆயிடும். அப்பதான் எதுவுமே சாப்பிட முடியும். எதுவும் சாப்பிட. நீங்க சாதாரணமா பால் ஏதாவது குடிப்பீங்களா இல்ல குடிக்க மாட்டீங்க? ஒன்னும் குடிக்க மாட்டேங்க. 2 மணிக்கு தான். தண்ணி கூட குடிக்க மாட்டேங்க. பூஜை ஆனதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கும். பூஜை ஆன முன்னாடி தான் கேட்கிறேன். முன்னாடி குடிச்சா அப்புறம் அவ்வளவு நேரம் வெளியில உட்கார முடியாது. ஸோ அதனால ஃப்ரீயா இருக்கணும்னா காலையில எழுந்து 2 மணிக்கு. ஸோ அவ்வளோ பண்ணணும். எல்லாம் இந்த வேத மந்திரங்கள்லாம் பக்காவா சொரத்தோட தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஏன்னா நீங்க காலையில வந்து எல்லாரும் சேர்ந்து சொல்றது இல்லை, தனியா சொல்லணும். ஆமாம் இல்லையா? அப்புறம் அர்ச்சனைக்காக யாராவது கொடுக்குறாங்கன்னா அவளது சங்கல்பம் பண்ணணும். ஆமா, சங்கல்பம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அது மாதிரி நீங்க எத்தனை வருஷம் பூஜை பண்ணீங்க? 94லேருந்து கண்டினியூ 5 வருஷம் பண்ணேன். அப்புறம் இவர் யாரோ லீவ் போனா அப்பப்போ பண்ணிட்டு இருந்தேன். ஓ, 5 வருஷம் தொடர்ந்து அது மாதிரி பண்ணுறது. ஆமா, அது ராத்திரி இருக்காது. ராத்திரி இருக்காது, மார்னிங் 2 வேளையும் நீங்க செய்யணும். ஓகே. ஸோ இதுல பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு சுவாமிக்கு பூஜை பண்றீங்க, ஆதிசங்கரே கொடுத்த அது எப்படி இருந்தது அந்த ஃபீலிங்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு முதல்ல அந்த சான்ஸ் கிடைக்கிறது திருப்தி. அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. இல்லையா? உங்க பரம்பரையில யாரும் பண்ணது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆதிசங்கர் கொடுத்த ஒரு லிங்கத்துக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. இப்போ பூஜை பண்ணும் போது ஒரு ஜெகத்குரு ஸ்ரீ மகாசன்னிதானம் பூஜை பண்ணும்போது பார்க்குறோம், அவ்வளோ நீட்டா இருக்கும். நம்ம எல்லாம் பூஜை பண்ண இங்க தண்ணி கொட்டி அங்க தண்ணி கொட்டி எல்லாம் அப்படியே அது எப்படி கொஞ்சம் கூட ஒரு இதுவும் இல்லாம ஒரு சுத்தமா நீட்டட் ஆர்கனைஸ்டா அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணுமா? அது மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதே இது மாதிரி பண்ணணும். அங்க எல்லாம் இது பண்ணக்கூடாது. ஆமா, தண்ணி எல்லாம் கீழே கொட்டி அக்ஷதை எல்லாம் கீழே கொட்டி பண்ணக்கூடாது, கிளீனா பண்ணணும். அது ஏதாவது சொல்லுவாரா? சப்போஸ் தப்பா யாராவது பண்ணினா என்ன சொல்லுவார்? ஆச்சாரியர்கள் அப்படி பண்ணக்கூடாது, சரியா பண்ணணும்னு சொல்றேன். நீங்க நிறைய ஸ்லோகம் கத்துனதாக கேள்விப்பட்டிருக்கேன். 100கணக்கான ஸ்லோகங்கள் தெரியும். அது எப்படி உங்களுக்கு அந்த அந்தாக்ஷரி ஸ்பர்தை பண்ணியிருந்தது? ஓ, அதனால விளையாடுவீங்க? ஆமா, பாடசாலையில. அது ஒரு ஸ்லோகம் சொல்லி கடைசியில் அக்ஷரம் வருது இல்ல, அது மேல மறுபடி ஸ்லோகம் சொல்லணும். ஓ, அது முடிகிற வார்த்தை முடிய வர அதை எடுத்துட்டு அடுத்த ஸ்லோகம். ஸோ அது இந்த நிறைய சொல்லணும்னா அது இங்க பாடசாலையில் அந்த பழக்கம் இருக்கு. இப்ப கூட இருக்கா? இப்ப இருக்கு. சாப்பிடும் போது அந்த அந்தியாட்சரி இது சொல்லுவேன். ஓ, ஸ்பர்தை இருக்கு. இந்த வார்ஷிகோத்சவத்தை அன்னைக்கு பண்ணுவேன் அந்தியாட்சரி ஸ்பர்தைன்னு. ஓ, மாசன் இந்த பாடசாலையில் படிச்சிருக்காரா? இல்ல, இவர் பாரதி பாடசாலையில படிக்கல. பாடசாலை டைரக்டா கோபால் கிருஷ்ண சாஸ்திரிகள் அவர்தான் தர்க்கம் சொல்லி. உங்களுடைய பூர்வீகெல்லாம் எந்த ஊரு? இங்கிருந்து 20 கிலோமீட்டர் ஒரு கிராமம். அதனால உங்களுக்கு இந்த கிளைமேட்லாம் பழக்கம். அதனால இங்க மழை பெய்யறது ரொம்ப காலமா மழை பெய்யும், குளிர் காலத்து கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் வந்து மெயின் பண்ணது இல்லை. நீங்க இந்த யாத்திரை போயிருக்கு, ஆல் இண்டியா ஃபுல்லா போயிருக்கு, அதுல உங்களுக்கு பிடிச்ச இடம் இது? பிடிச்ச இடம்னா இது உத்தரகாசி தான். அப்படியா? ரொம்ப நல்லது. அதுக்கு ஏன் சொல்றேன்? ரொம்ப கங்கை பக்கத்துல கங்கை போறது, இடமும் ரொம்ப நல்லா இருக்கு. அங்க எவ்வளவு நாள் தங்கி இருந்து? 2-3 நாள் தங்கி இருக்கு. அது எது பக்கத்துல வருது? கங்கோத்திரை யமுனோத்திரி போகும்போது கிடைச்சு. அது ரொம்ப ரம்மியமா இருக்குமா? ஆமாம், அனுஷ்டானம் பண்றதுக்கு. ஆமாம், நல்லா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய சேவை இன்னும் தொடரணும்.
தொடரணும். வேறு பல பேருக்கு உங்களோட கைடன்ஸ் கிடைக்கணும். அதுவும் இந்த பூஜை பண்ணுற மெத்தட், நியமங்கள், நிஷ்டைகள்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் 4 பேருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் கலந்துக்கிட்டது எல்லார் சார்பிலும் நன்றி. நமஸ்காரம். மங்களம் வரரிஷ்ய சிங்கநகரவாசினி மங்களம் சூரத்னபூஷணாலிபாசினி தந்தகாந்தி நிர்துதா ச குந்தடம் வரே சாந்தசித்தா சேவ்யமான பாதபங்கஜே शङ्करार्य रचित दिव्यचक्रमध्यगे किङ्करायित अमरेन्द्र मुख्यदेवते पादनम्र लोकसर्वकाङ्क्षितार्थदे मोदमक्षयिष्णुमम्ब देहि शारदे मोदमक्षयिष्णुमम्ब देहि शारदे मोदमक्षयिष्णुमम्ब देहि शारदे पाहि शारदे श्री शारदे।